ஆக 1967 இருந்து திரைப்படத்துறை தான் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கிறார். இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவில் அந்த சினிமா மோகம்ங்கிறது ரொனால்டு ரீகனோட நின்றுச்சு. அறம் என்ற திரைப்படத்தில் நடிகை நயன்தாரா அவர்கள் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடித்து அதை அடுத்து தேர்தலில் களம் இறங்கினார். வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் என்று பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவரும் முதலமைச்சராக இருந்தவர், எடப்பாடி பழனிசாமி அவரும் முதலமைச்சராக இருந்தவர், அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் அவரும் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவரை 3 பேர்த்தையும் உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கங்க. 4 பேர் சேர்ந்து வாங்க, உட்காருங்க ஒரு இடத்துல, ஒரு அரங்கத்தில். கல்லேகத்தினுடைய சார்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும், நேரடி ஒளிபரப்பு நடக்கட்டும். கல் தடை நியாயமானது நிரூபிச்சிருங்க. 10 கோடி ரூபா பரிசு கொடுக்குறேன், என் சொத்தை போற எழுதி கொடுக்குறேன், வர சொல்லுங்க. ஆணையந்த ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமா. இந்த தேர்தல் இந்த காவிரி தீர்ப்பு, இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். இந்த ஆணையம் தான் திருத்தணும். ஏற்கனவே 28 ஆண்டுகள் ஆச்சு. புதிய ஒரு நடுவர் மன்றம் ஆரம்பிச்சா அது ஒரு 28 ஆண்டுகள் இருக்கு. நீங்கள் நானும் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. 28 ஆண்டுகளோ 38 ஆண்டுகளோ சொல்ல முடியாது. எவ்வளவோ சிரமப்பட்டு தான் அந்த தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. காரணம் தமிழ்நாடு அரசு சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கை நடத்தல. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி வழக்கை நடத்தி ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தீர்வு எளிதாக இருக்கும். அது செய்யலையே. நாங்கள் ஜனத்தொகையில் எவ்வளவு இருக்கிறோம்? விவசாயிகள், விவசாய தொழில் நம்பி 60% இருக்கிறோம். எங்களில் ஒருத்தருக்காவது இந்த மாதிரி அரசு மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்கீங்களா? விவசாயத்துறையில் சாதனை படைத்தவர்கள் யாருமே இல்லையா? வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு களி இயக்க ஒருங்கிணைப்பாளர் திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நீங்க ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தீங்க. அதுல என்ன அப்படின்னா, தமிழ்நாடு நடிகர் நாடு மாத்திடலாம். ஏன்னா இப்போ ஆந்திரா மாநிலத்தை எடுத்து பார்க்கும்போது அங்க நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தல. இங்க கேரளாவுக்கு பார்த்தோம்னா அங்கேயும் நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தல. அங்க அமெரிக்காலையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் ஆட்சி செய்யறாரே தவிர்த்து அங்க நடிகர்கள் ஆதிக்கம் செலுத்தல, ஆட்சிக்கு வர முடியல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் 1967க்கு பிறகும் இந்த மாதிரியான நிலை ஏற்பட்டு இருக்கு. நடிகர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா ஓடோடி முதலமைச்சர் விஜய் அவர்கள் போய் சந்திக்கிறாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் போய் பாக்குறாரு, இடதுசாரிகள் போறாங்க. அதனால தமிழ்நாடு நடிகர் நாடு அப்படின்னு மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு என்ன காரணம் சொல்றீங்க? காரணம் என்னன்னா, அதாவது நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என யாராலும் தடை விதிக்க முடியாது. மற்றவர்களை விட நடிகர்களுக்குத்தான் அதிக அரசியல் அறிவு இருக்கின்றது என்பதையும் ஏற்றுக்கொள்ள இயலாது. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1967 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் சினிமா தான் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றது. அது பார்த்தீங்கன்னா அண்ணா துறையிலிருந்து அவரு சினிமாவிலிருந்து வந்தவர் தான். அடுத்து கலைஞர் கருணாநிதி அவரு சினிமாவிலிருந்து வந்தவர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவரு சினிமாவிலிருந்து வந்தவர் தான். அடுத்து ஜெயலலிதா அவங்களும் சினிமாவிலிருந்து வந்தவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் அந்த நடிகர்களுடைய மறைவில் வந்தவங்க தான். அவங்க தனியா தேர்தலை சந்திச்சு வெற்றி பெற முடியல. 2021 தோல்வியை தழுவினார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 2000 அதுக்கு பின்னாடி மு.க. ஸ்டாலின் வந்தாரு. அவங்களும் சினிமாவில் இருந்துதான். ஏன்னா அவங்களுடைய மகன் இருக்காரு உதயநிதி, அவரும் ஒரு நடிகர். அடுத்து இப்ப 2026 தேர்தலில் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. அவரு திரைப்பட நடிகர். ஆக 1967 இருந்து திரைப்படத்துறை தான் தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கின்றார். இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல அந்த சினிமா மோகம்ங்கிறது ரொனால்டு ரீகனோட நின்றுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் என்.டி. ராமராவோட பின்னாடி யாருமே முதலமைச்சர் ஆக முடியல.
கேரளாவுக்குள்ள நுழைய முடியல. தமிழ்நாட்டில் மட்டும் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இருக்குது. ஒரு உங்களுக்கு நினைவு இருக்கலாம், அறம்ங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியே வந்தது. அப்போ கேரள பத்திரிகை ஒன்று அந்த திரைப்படத்தை பற்றி எழுதுறாங்க. அறம் என்ற திரைப்படத்தில் நடிகை நயன்தாரா அவர்கள் நல்ல மாவட்ட ஆட்சியராக நடித்து தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து விட்டார். இதற்கு பிறகு அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக நடித்து அதை அடுத்து தேர்தலில் களம் இறங்கினார். வெற்றி பெறுவதும் முதலமைச்சராவதும் உறுதி. ஏனென்றால் தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள் என்று பதிவு செஞ்சிருக்காங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு தமிழனே பிஞ்சு போன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. அதாவது அண்டை மாநிலத்துல நம்ம கேவலமா பாக்குறாங்க. இன்னைக்கு எடுத்துக்கங்க, தமிழ்நாடு அரசியல்ல யார் முதலமைச்சர்? ஜோசப் விஜய், அவர் ஒரு நடிகர். எதிர்கட்சி தலைவர், அவர் ஒரு நடிகர், இல்லைங்களா? ஆக திரைத்துறை தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல நடிகர்கள் தாங்க வர்றதுக்கு துடிச்சுட்டு இருக்காங்க. திரைத்துறையில வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்ற வாதமும் வந்து சரியில்லை தானே. அரசியலுக்கு வந்து நான் மக்களுக்காக வந்து சேவை செய்ய போறேன் அப்படின்ற மனப்பான்மை வர்றது வந்து நம்ம வந்து தடுக்க முடியாதுல்ல. நாம் தடுக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களை நீங்கள் சுயமரியாதை சுய பரிசீலனை செய்து கொண்டு எடை போட்டு விடை கண்டு அரசியலுக்கு வாங்க. அரசியல் தகுதி இருந்தா தாராளமா வாங்க, நாங்க வரவேற்கிறோம். ஆனா தகுதியே இல்லாம அரசியலுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் பொறுப்புல உட்கார்ந்தா எழுதுனவ ஏட்டக்கெடுத்த, பாடினவ பாட்டக்கெடுத்த, ஆண்டவன் நாட்டக்கெடுத்த அப்படிங்கிற சொல்லு உங்களுக்கு வரக்கூடாது. உதாரணத்துக்கு 1959 இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டம் நடந்தது நாக்பூர்ல. புதுசா தலைவர் தேர்ந்தெடுக்கிறதாக. அதுக்காக அப்போ தேவர்னு ஒருத்தர் இருந்தார் தலைவரா. அவரு முதுமை வயசானவர். நேரு வந்து பிரதமர். தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சர். அவருடைய அமைச்சரவையில சி சுப்பிரமணியம் ஒருத்தர் இருந்தார், கல்வி நிதி இந்த அமைச்சர். அந்த நாக்பூர்ல நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு இவங்க எல்லாம் போயிருக்காங்க. அப்ப நேரு வந்திருக்கார். அப்ப அவர் சொன்னார், நேரு, இது வரல காங்கிரஸ் கட்சிக்கு முதியவர்கள் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இளைஞரா இருந்தா நல்லா இருக்கும், செயல்பாடு வேகமா இருக்கும். சி சுப்பிரமணியம் அதுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறார். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. சி சுப்பிரமணியத்துக்கு சொல்றாரு, ஐயா, ஒரு அரசு துறை என்கிட்ட ஒப்படைச்சா அதை லாபமா நடத்தக்கூடிய ஆற்றல், அந்த நிர்வாகத்திறமை என்கிட்ட இருக்கு. ஒரு கட்சியை பொறுப்பில் ஒப்படைச்சிங்கன்னா அந்த கட்சிக்காரரை மேய்க்கக்கூடிய வழி நடத்தக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, கட்சி கீழ் நோக்கி போயிரு, வேண்டான்ட்டாரு. நேருக்கு அடுத்தபடியா, பிரதமருக்கு அடுத்தபடியா சக்தி வாய்ந்த பதவி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி. அதை வேண்டான்றாரு. ஏன்னா தன்னை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறாரு, எடை போட்டு விடை காண்றாரு, வேண்டான்னு ஒதுக்கிறாரு. இந்த மாதிரிதான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு தகுதி இருந்தால், அதாவது அரசியல்ல தெரிஞ்சிருக்கணும். விஜய் அவர்களுக்கு தகுதி இல்ல அப்படின்றது எதன் அடிப்படையில சொல்றீங்க? நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. தகுதி இருந்தா உங்களை எடை போட்டு விடை கண்டு வாங்கினதான் சொல்றோம். நாங்க வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அதாவது மக்கள் வந்து விஜய் அவர்களை நம்பினால்தான் பெரும்பான்மையா அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு அவர் இப்ப முதலமைச்சர் பதவியில உட்கார வச்சிருக்காங்க. இதுக்கு மேல வேற என்ன தகுதி வேணும்னு நினைக்கிறீங்க? அதுதான் கேரள பத்திரிகையை பதிவு பண்ணிருக்காங்களே, தமிழர்கள் சினிமா மோகம் கொண்டவர்கள், நிழலை நிஜமென நம்பக்கூடியவர்கள், அந்த அடிப்படையில தான் வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம 19 வந்து விமர்சனம் பண்றதை விட விஜய் அவர்கள் வந்து நிர்வாக ரீதியில என்ன பின்னடைவு பண்றாரு, நிர்வாக ரீதியாக என்ன தோல்வியை வந்து கொடுக்கிறாரு அப்படின்றத விமர்சனம் பண்ணலாம்ல. ஒரு நடிகர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம மேம்போக்கா சொல்றது வந்து தவறாதானே இருக்கு. அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, இந்த கல்லுக்கு தடை நீக்கணும்னு சொல்லி 21 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறோம். அவரை வர சொல்லுங்க, வாங்கிட்டு 10 கோடி. கல் தடை நியாயமானதுன்னு நிரூபிக்க சொல்லுங்க, நாங்க 10 கோடி ரூபாய் கொடுத்துட்றோம். அவருக்கு துணையா இப்ப இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின், அவரு முதலமைச்சராக இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி
அவரும் முதலமைச்சராக இருந்தவர். அப்புறம் பன்னீர்செல்வம், அவரும் 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அவர் 3 பேர்த்தையும் உங்களுக்கு பக்கத்திலேயே வச்சுக்கங்க. 4 பேர் சேர்ந்து வாங்க, உட்காருங்க ஒரு இடத்துல, ஒரு அரங்கத்துல. கல்லேகத்தினுடைய சார்பில் ஒருத்தர் மட்டும் வர்றோம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருக்கட்டும், நேரடி ஒளிபரப்பு நடக்கட்டும். கல் தடை நியாயமானது நிரூபிச்சிருங்க. 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்குறேன், என் சொத்தை போற எழுதி கொடுக்குறேன், வர சொல்லுங்க. அப்புறம் எது கல் எல்லா தடை? தரப்பு இயக்கத்தையும் பார்க்கிறாரு, சந்திக்கிறாரு. எல்லா தரப்பும் போயிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க முதலமைச்சர் அவர்களிடம். அந்த மாதிரி நீங்க முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு, இல்ல அதற்கு 2ஆம் கட்ட தலைவரா இருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்திச்சு உங்க கோரிக்கை வச்சு அது பரிசீலனை பண்ண போறாங்க. இப்போ 1 மாதத்துக்கு மேல ஆகுதல்ல, புஷி ஆனந்த் தானே நீர்வளத்துறை அமைச்சர். அவர் ஜூன் 12ஆம் தேதி டெல்டா மாவட்டத்துக்கு குறுவு சாகுபடிக்கு தண்ணி திறந்திருக்கணும். அதை பத்தி வாய் திறந்தாரா? ஏன் திறக்க முடியலன்னு சொன்னாங்களா? இல்ல காவிரி இறுதி தீர்ப்பை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அதான் நான் கேட்கிறோம். இல்ல காவிரி இறுதி தீர்ப்பை பத்தி வர சொல்லுங்க. இவரை கோர சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி கோர சொல்லுங்க, பன்னீர்செல்வத்துக்கு கோர சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் கோர சொல்லுங்க. 4 பேர் கோரட்டும். எங்க தரப்புல ஒருத்தர் மட்டும் வர்றோம். விவசாயிகள் தரப்புல நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லட்டும். 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தண்ணி திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்க. தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. ஆக எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நேர கர்நாடக நீர்த்தேக்கங்களை தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, KRS போன்ற நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி மாதாந்திர அடிப்படையில் திறக்க சொல்லி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்திருக்கின்றீர்கள்? 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல எந்த இலக்கை நோக்கி வழக்கு நடத்தினீங்க? இலக்கு இல்லாமையே வழக்கு நடத்திருக்கீங்க. திமுக, அதிமுக மாறி மாறி வழக்கு நடத்தினீங்கல்ல. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு புதுச்சேரி இருக்கும். இதுக்கு என்ன தீர்வுனா, ஒரே தீர்வு, தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டும்தான். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி ஒரு வழக்கு நடத்தப்பட்டு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தீர்வு எளிதாக இருந்திருக்கும். அதனால கர்நாடகா காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, விகிதாச்சாரம் என்ன? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு அந்த தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. காவிரி தீர்ப்புங்கிறது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயம். எதிர்கட்சி தலைவர் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு. காவிரி பிரச்சனைக்காக ஒரு புதிய நடுவர்மன்றம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்துல சேர்த்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு நடுவர் மன்றம் இருக்கு, அப்புறம் புதிய நடுவர் மன்றம்? ஏற்கனவே நடுவர் மன்றம் தீர்ப்பு சொல்றதுக்கு 28 ஆண்டுகள் ஆச்சு. 1990 நடுவர் மன்றம், 91 இடைக்கால தீர்ப்பு, 205 டிஎம்சி கொடுக்கணுங்கிறது தீர்ப்பு தமிழகத்துக்கும் புதுவைக்கும். 16 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 5ஆம் தேதி 2007 இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்புல தான் தமிழ்நாட்டுக்கு 192 டிஎம்சி, புதுவைக்கு சேர்ந்து இந்த 205 192 குறைச்சிட்டாங்க. 4 மாநிலங்களும் ஏத்துக்கல, மேன்முறையீடுகள் செய்தன. அந்த மேன்முறையீடுகளை உச்சநீதிமன்றம் விசாரித்து 2018 பிப்ரவரி 16 தீர்ப்பு சொன்னாங்க. அதுல என்ன ஒரே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய 192 டிஎம்சி நீர்ல 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகா கொடுத்துட்டாங்க. அது கர்நாடகா தொழிலுக்கு 10, பெங்களூருக்கு 4.25. நீங்க விவசாயத்துக்கு ஒதுக்குற நேர விவசாயத்துக்கு ஒதுக்கியிருந்தா பரவாயில்ல, அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் மேலும் இந்த காவிரி நீர் மாசுபடுத்துமே. சரி, எப்படியோ பிரச்சனை முடிஞ்சா போதும்னு சொல்லி சரி நாம ஒத்துக்கிட்டோம். தமிழ்நாடு சர்க்காரும் புதுவை அரசும் அதைத்தான் அரசுதல் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடில்லியில உருவாக்குனாங்க. ஒழுங்காற்றுக்குழு தமிழ்நாட்டுல இந்த பெங்களூர்ல உருவாக்குனாங்க.
8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள்ல எப்ப தண்ணி விட்டாங்க தீர்ப்பு மதிச்சு? பல இந்த உத்தரவுகளை காவேரி மேலாண்மை பிறப்பிச்சாங்க. ஆணையத்தினுடைய வேலை என்னன்னா, சரியாக தண்ணீர் பகிர்ந்துக்கிறாங்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு தானே ஐயா? கண்காணிச்சு என்ன பிரயோஜனங்க? கண்காணிச்சு என்ன இல்ல அந்த பிரயோஜனம்? மாதிரியான விஷயம் நடக்கவே இல்ல. டிஎம்சி நீங்க தண்ணி தமிழ்நாட்டுக்கு அந்த குறைவாக தீர்ப்புப்படி தானே வாங்கி தொடர்ச்சியா கொடுக்கணுமல்ல. கர்நாடகா நீங்க கண்காணிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு கொலை நடக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது உன்னுடைய வேலை அப்படின்னா, அந்த கொலை தடுக்கிறது தானே வேலையா இருக்கணும். இல்ல வேடிக்கை அப்போ பார்க்கறது எப்படி வேலையா இருக்கும்? ஐயா ஒரு நிமிடம். அப்போ முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் இந்த மாதிரி ஆணையம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஆணையம் இருந்துச்சு அப்படின்னா சரியாக கர்நாடக அரசு மற்ற மாநிலங்களுக்கு தண்ணீர் பகிர்ந்து கொடுக்கும் அப்படின்னு. ஆனா அப்பவும் அது நடக்கவே இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு இந்த ஒரு ஆணையம் அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆணையந்த ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான். இந்த தேர்தல் இந்த இந்த காவிரி தீர்ப்பு, இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். இந்த ஆணையம் தான் திருத்தணும். ஏற்கனவே 28 ஆண்டுகள் ஆச்சு. புதிய ஒரு நடுவர் மன்றம் ஆரம்பிச்சா அது ஒரு 28 ஆண்டுகள் இருக்கு. நீங்கள் நானும் உயிரோடு இருக்குன்னு சொல்ல முடியாது. 28 ஆண்டுகளோ 38 ஆண்டுகளோ சொல்ல முடியாது. எவ்வளவோ சிரமப்பட்டு தான் அந்த தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல. காரணம் தமிழ்நாடு அரசு சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கை நடத்தல. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை நோக்கி வழக்கை நடத்தி ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் தீர்வு எளிதா இருக்கும். அது செய்யலையே. இவங்க செஞ்ச தப்பு தான். ரெண்டாவது 1892 ஒரு உடன்படிக்கை. அப்போதைய கர்நாடகாவுக்கும் கர்நாடகா அப்போ மதராஸ் மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. 1924 ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைப்படிதான் கண்ணம்பாடி அணை கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது. இப்போ மேட்டூர் அணை கட்டப்பட்டு 92 ஆண்டுகள் ஆகுது. சரிங்களா? அந்த உடன்படிக்கையை 1924 உடன்படிக்கையை 1974 புதுப்பிச்சிருக்கணும். அப்ப கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். அவர் புதுப்பிக்க சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று போட்டிருந்தார். அப்ப அவருக்கு ஒரு நெருக்கடி. அந்த நேரத்தில் கர்நாடகாவில் தேர்தல், காங்கிரஸ் ஜெயிச்சாகணும். இவர் மேல சில ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தது. பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், இப்படி இப்படி உங்களுக்கு தெரியும் அந்த சர்க்காரியா கமிஷன் ஊழல். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நெருக்கடிக்கு பயந்து போய் அந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை திரும்ப பெற்றார். அந்த காலகட்டத்தில் கர்நாடகாவில் ஹேமாவதி, கபினி, அரங்கி போன்ற அணைகள் கட்டப்பட்டன. இந்த அணைகளெல்லாம் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். இது கலைஞர் காலத்தில் அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக செய்த தவறு. அப்போ ரங்கநாதன் ஒரு விவசாயி, மன்னார்குடி ரங்கநாதன், அவர் காவிரி நடுவர் மன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருந்தார், ஒரு ரிட்டு. அது நிலுவையில் இருந்தது. அதை முன்னிறுத்தி தான் விபி சிங் பிரதமராக இருக்கும்போது 1990 காவிரி நடுவர் மன்றம் உருவாக்கப்பட்டது. அதுக்கு பின்னாடி இறுதி தீர்ப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு அதை 4 மாநிலங்கள் ஏத்துக்கல. அதுக்கு பின்னாடிதான் 11 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 பிப்ரவரி 16 தீர்ப்பு. அதான் அரசியல் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் புதுடெல்லியில, ஒழுங்காற்றுக்குழு பெங்களூர்ல அமைச்சாங்க. இதுதான் வரலாறு. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. அந்த 14.25 டிஎம்சியில 10 டிஎம்சி தொழிற்சாலைக்கும், 4.25 பெங்களூர். அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும் பெங்களூர்ந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் காவிரியில் கலந்ததனுடைய விளைவு வெளிப்பாடு. இன்னைக்கு மேட்டூர்ல 40.25 டிஎம்சி இருக்கு தண்ணி. கிட்டத்தட்ட 78 அடி இருக்கு. கிட்ட போக முடியல. பச்சை நிறத்தில் இருக்குது. துர்நாற்றம் வீசுது. மூக்கு பிடிச்சிட்டு தான் போக வேண்டியது இருக்குது. அதைத்தான் சென்னை வரையில குடிநீர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 3000 கனடி திறந்து. ஆக எந்த தண்ணி குடிக்கிறோம்னு பாருங்க. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய அந்த தவறு ஒரு காரணம். ரெண்டாவது, அந்த தீர்ப்பு சொல்லிட்டு நீதி அரசர்கள் ஒரு சமாதானம் சொன்னாங்க பாருங்க. இந்த இழப்பை, அந்த 14.25 டிஎம்சி நீர் இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு அரசு டெல்டா மாவட்டங்களில் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஏற்கனவே நிலத்தடி நீரை கண்மூடித்தனமா எடுத்ததனுடைய விளைவு வெளிப்பாடு கடல் தண்ணி உள்ள வந்துருச்சு. அது ஒரு பேராபத்து. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? நீங்க சொல்லுங்க. நெறியாளர் நீங்க சொல்லுங்க.
நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? உங்களை தான் கேட்கிறேன். விவசாயி. விவசாயிகளுக்கு சொந்தம் அல்ல, அரசுக்கு சொந்தம் அல்ல, மக்களுக்கு சொந்தம் அல்ல, பறவைகளுக்கு சொந்தம் அல்ல, விலங்குகளுக்கு சொந்தம் அல்ல. யாருக்கு சொந்தம்? தாவரங்களுக்கு சொந்தம். இதுதான் இயற்கை வைத்திருக்கும் நீர் பங்கீடு. இந்த உயிரினங்கள்லாம் எந்த நீரை பயன்படுத்திக்கணும் தெரியுங்களா? மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய தேக்க நீரை தான் பயன்படுத்திக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டா அது தாவரங்களுக்கு சொந்தம். அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு தேவையான உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி கொடுப்பவை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாயதும் மழை. இது துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை, நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ 1000 கிணறு போடுறாங்கல்ல, 1000 அடி 1500 அடி போடுறாங்கல்ல, 1000 கிணறு போட்டு தண்ணி உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துக்கிட்டா இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த தலைமுறையில பொழைச்சிக்கலாம், பிழைத்துக் கொள்ளலாம் அந்த தண்ணீர் எடுத்து. இந்த தாவரங்கள் தங்களுடைய வேர்களை 2000 அடி கீழே கொண்டு போவோமா, இல்ல பாறையை உடைச்சிக்கிட்டு போவோமா? இந்த தாவரங்கள்லாம் மெல்ல 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 வறட்சியினால பட்டு போகும். நாடு வறட்சியினுடைய கோர பிடியில் சிக்கும். அடுத்து நம்முடைய வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது பாலைவனமாக இருக்கும். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். இதே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு, பாலைவன நாடு. அந்த நாட்டுக்கு 1990 ஒருக்கா 96 ஒருக்கா நான் போனேன். பழைய கோயம்புத்தூர் மாவட்டம் தான் அந்த நாடு. தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழையில சரிபாதி குறைவா தான் மழை பொழியுது. அந்த நாட்டுல நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம். இட் இஸ் அன் அஃபென்ஸ் liable to be prosecuted. பல நாடுகள் சட்டம் இருக்குது. ஆக மொத்தத்துல இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை கண்டுகொள்ளாமல், பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை தெரிந்து கொள்ளாமல், நம்முடைய முன்னோர்களுடைய எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை, தவறான தீர்ப்பை தமிழ்நாடு அரசு வாங்கி கொடுத்திருக்கின்றது. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? என்னதான் தீர்வு? அதாவது எதுக்கு 2033 வரல 15 ஆண்டுகள் காத்திருக்கணும்? நடைமுறைப்படுத்த முடியல. உடனே தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்ற நடுவர் மன்றத்தை நாடி இருக்கணும், ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்கணும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை தமிழ்நாடும் புதுவையும் கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் இருக்க வேண்டியது வரும். அதுதான் நடைமுறை. இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு. அந்த சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், அந்த மத்திய நீர்வளத்துறை அங்க போய் கர்நாடக நீர்த்தேக்கங்கள்ல உட்கார்ந்து வரக்கூடிய நீர்ல கர்நாடகாவுக்கு எவ்வளவு? 285, 284.75. தமிழ்நாட்டுக்கு புதுவைக்கு எவ்வளவு? 177.25. கேரளாவுக்கு 21. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினப்பங்கி அது மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம். அந்த நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கும் வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க வேண்டும். இது செய்தார்களா? ஏன் செய்யல? சரி, இப்ப விஜய் இருக்காரு முதலமைச்சரா, அவர் நடிகர் தானே, நாளும் தெரிஞ்சவர் தானே, இதையெல்லாம் கேட்க வேண்டியதுதானே. சரி சரி, இந்த மாதாந்திர அடிப்படையிலான தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்க. அங்க போய் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனா உட்கார்ந்து தமிழ்நாட்டுக்கு உண்டான நேரை நீங்க கொடுத்துடணும், மாதாந்திர அடிப்படையில தீர்ப்பின் அடிப்படையில 192 டிஎம்சி பில்லுக்குண்டுருவுல கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா. ஜூன் 10 டிஎம்சி, ஜூலை 34 டிஎம்சி, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 5, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5 என்ற அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய குடிநீர் தேவை, பாசன தேவைக்கு ஏற்ப கர்நாடகா கொடுத்துறாங்கன்னு வைங்க, தீர்ப்பு நடைமுறைப்படுத்துறாங்கன்னு வைங்க. அப்படின்னா அந்த கர்நாடக நீர்த்தாக்கங்களுக்கும் கல்லணைக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? தேவைக்கேற்ப கொடுத்துட்றாங்க. மேட்டூர் அணை எதுக்கு இருக்குது? தேவையில்லையே. இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? சரி, கர்நாடக நீர்த்தாக்கங்களோட தேக்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் வந்தா
கொஞ்சம் வந்தா அந்த விவசாயிகள் விடுவாங்களா? விடுவாங்களா? விவசாயிகள் விட மாட்டாங்க. திறக்க சொல்லுவாங்க. அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க. திறந்துடுறாங்க. அந்த ஆண்டு பருவமழை வந்து குறைஞ்சிருது. பருவமழை குறைஞ்சிருது. எதிர்பார்த்த மழை பொழியல. பருவமழை பொழியல. உடனே என்ன பண்றாங்க? அந்த அந்த களையடு பயிர் இருக்கும்போது முறை வைக்கிறாங்க. டேர்ன் சிஸ்டம். மேல்மழை வரும்னு எதிர்பார்க்கிறாங்க. மேல்மழை வரல. உடனே என்ன பண்றாங்க? கடைசி நேரத்துல அந்த குடிநீருக்கு இருக்கிறதையெல்லாம் திறந்து விட்டு தான் அறுவடை பண்றாங்க. எப்படியோ கர்நாடகாவில் ஒரு போகம் அறுவடை நடந்துருது. 4 மாசம் முடிஞ்சிருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பருவமழை நின்று போயிருது. தமிழ்நாட்டுக்கு பூச்சேரிக்கு எதை கொடுக்கறது? எதை கொடுக்கறது? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? இதுக்கு என்ன தீர்வு? சொல்லுங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு? ஆக தினந்தோறும் நீர் பங்கீடு ஒண்ணுதான் தீர்வு. இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர் அணை 3 முறை முழு கொண்டாந்து அறிக்கையில என்ன சொல்லிருந்தீங்க அப்படின்னா, இன்னொரு விமர்சனமா அறிக்கையில குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, சினிமா துறையில இருந்து இறந்த எல்லா நடிகர்களுக்கு எல்லாருக்குமே போய் அரசு மரியாதை செலுத்துறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பா வந்து இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் எடுத்துக்கோம் அப்படின்னா, வெறும் திரைப்பட இயக்குனர் அப்படின்ற பார்வையை மட்டும் அவரை வந்து பார்க்க முடியாது இல்லையா? அவரு வந்து அவர் சினிமா மூலமாக பல சமூக சீர்திருத்தங்களை பண்ணியிருக்கிறாரு. அரசியல் நகர்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காரு. அதனாலதான் அவருக்கு வந்து அரசுக்கு வந்து மரியாதை கொடுக்குது. இதுல விமர்சனம் பண்றதுக்கு என்ன இருக்கு? அதாவது நாங்க ஜனத்தொகையில் எவ்வளவு இருக்கிறோம்? விவசாயிகள், விவசாய தொழில் நம்பி 60% இருக்கிறோம். எங்கள்ல ஒருத்தருக்காவது இந்த மாதிரி அரசு மரியாதை கொடுத்து அடக்கம் பண்ணியிருக்கீங்களா? விவசாயத்துறையில சாதனை படைத்தவர்கள் யாருமே இல்லையா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உணவு கொடுப்பவர்கள் உயிர் கொடுப்பவர்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. உழவினார் கைமடங்கு நிலை, விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். எங்களுக்கு என்ன மரியாதை? ஒரு விவசாயி ஒரு சாதனை படைச்சான்னா, ஒரு சாதனை படைச்ச விவசாயி எப்ப கொடுத்தாங்க சொல்லுங்க? எந்த விவசாயி கொடுத்தாங்க? எங்க துறையில சாதனை வந்து இறந்திருக்காரு, அவருக்கு வந்து அரசு மரியாதை கொடுக்குறாங்கல்ல. அப்ப வந்து தன்னுடைய துறையில சாதனை படைச்சவங்க, சமூகத்துக்கு ஏதாவது பண்ணவங்களுக்கு அரசு கொடுத்துதான் இருக்கு. யாரு கொடுத்தாங்க? கவிஞர் புவியரசு. நீங்க கவிஞர் விவசாயமா பண்ணாரு? அவரு புலவர். கவிஞர் அவர் விவசாயமா பண்ணாரு. எதை விளைவிச்சாரு? அரிசியா, கோதுமையா, கம்பா, சோளமா, ராகியா, பருத்தியா, எதை விளைவிச்சாரு? நான் சொல்றது விவசாயத்துறை. இன்னைக்கு பத்ம விருது கொடுத்தாங்கல்ல 131. விவசாயி ஒரே ஒருத்தர் தான். இத்தனையில இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிறீங்கல்ல, இதுக்கு இடஒதுக்கீடுங்க. நீங்க விருதுகள் கொடுக்குறீங்க, சிறந்த நடிகர் கொடுக்குறீங்க, நடிகை கொடுக்குறீங்க, துணை நடிகர் கொடுக்குறீங்க, துணை நடிகை கொடுக்குறீங்க, குழந்தை நட்சத்திரத்தை கொடுக்குறீங்க, பாடலாசிரியர் கொடுக்குறீங்க, இயக்குனர் கொடுக்குறீங்க, இத்தனை பேர்த்து கொடுக்குறீங்கல்ல. ஆனா விவசாயத்துறையில யாருமே சாதனை படைக்கலையா? 131 பேர்ல ஒருத்தர் தான் விவசாயத்துறை. இதில் இதுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கேட்கறீங்க. இதுக்கு இடஒதுக்கீடு எங்க? 60% எத்தனை பேர்த்து கொடுக்கணும்? சரி, உங்களுக்கு தெரியும், பாரதி ராஜா, பாக்கி ராஜா இறந்துட்டாங்கல்ல. 2 பேர் இறந்ததில்ல. 4 நாள் தலைப்பு செய்தியில் அவங்கள தவிர எதுவுமே கிடையாது. ஒரு சினிமா நடிகை, ஒரு நடிகர் ஒரு கோயிலுக்கு போனா அது தலைப்பு செய்தியில் வருது. ஒரு நடிகருடைய அண்ணன் கோயிலுக்கு போனா அது தலைப்பு செய்தியில் வருது. ஆனா விவசாயத்துறை சாதனையாளர் யாராச்சும் கோயிலுக்கு போனா எங்காச்சும் செய்தி வருதா வெளியே? இல்ல அவங்களுக்கு 73 குண்டுகள் முழங்க அடக்கம் பண்றீங்களா? என்னது? குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ இறந்துட்டா, முதலமைச்சர் அங்க போறாரு. உடனே எதிர்கட்சி தலைவர் ஓடுறாரு. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் அங்க போறாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. அடுத்த நாள் எடுக்குது. அந்த இறுதி சடங்குலே கலந்துக்கிறாங்க 2 நாள். எந்த அரசு பணி பார்க்கறது இல்லை.
நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடுகளும். அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அந்த நாடு கெட்டுக்கொண்டே போகும். ஒரு நடிகை ஒரு நடிகர் இறந்ததுக்கு போய் இத்தனை பேர் போறீங்களே. அதாவது மோடின்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுங்களா உங்களுக்கு? மோடி யாரு? நரேந்திர மோடி யாருங்க? நாட்டினுடைய பிரதமர். அவருடைய தாயார் இறந்துட்டாங்கல்ல, தாயார் இறந்துட்டாங்கல்ல. காலையில போறாரு, தாயார் உடலை கொண்டு வந்து பாடையில கிடத்தி அந்த எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வேன்ல கொண்டு வச்சு அதே வேன்ல உட்காந்து அந்த சுடுகாட்டுக்கு போய் அங்க அடுக்கிய விறகு மேல உடலை வச்சு சிதைக்கு தீ மூட்டி இறுதி சடங்கு முடிச்சுட்டு மாலையில வந்தே பாரத் ரயில் துவக்கறதுக்கு போயிடுறாருல. அவர் ஒரு நாள் விடுமுறை எடுத்ததுண்டா? போறாருல. இதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, நாடோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடோறும் நாடுகிடும். அன்றாடம் அரசு பணிகளை அன்றாடம் அரசன் கவனிக்காவிட்டால் அன்றாடம் அதனால கெட்டுக்கொண்டே போகும். ஒரு நடிகன் ஒரு நடிகை இறந்துட்டா அங்க போய் முகாமிட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நிர்வாகம் பார்க்க முடியறது இல்லையே. சரி, நடிகன் யாரு? ஹூ இஸ் an actor? இவன் நல்லா நடிக்கிறான்னு என்ன பொருள்? நல்லா ஏமாத்துறான்னு அர்த்தம், ஊர் ஏமாத்துறான்னு அர்த்தம். நடிகன் அதுதானே பொருள். அவன் நல்லா நடிக்கிறானப்பா என்ன அர்த்தம்? சரி, எப்படி நடிக்கிறாரு? இதே பார்த்தீங்க நம்முடைய முதல்வர், அப்புறம் இந்த ரஜினி, இந்த கமல், அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால், சூர்யா, இப்போ நிறைய இருக்காங்க இல்லைங்க. இப்படிப்பட்ட நடிகர்கள் ஆளுமையோடு இருக்காங்க. தங்களுடைய இடது கால தூக்குனா 200 பேர் சீமன்ன பேரல் மாதிரி உருள்றாங்க. வலது கால தூக்குனா வந்த கோட்டை அப்படியே சரியுது. இடது கால தூக்குனா 200 பேர் சீமன்ன பேரல் மாதிரி உருள்றாங்க. வலது கால தூக்குனா வந்த கோட்டை அப்படியே சரியுது. இவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள் இருக்க வேண்டிய இடம் எங்க? தமிழ்நாடு அரசியல் களமா? இல்லை இந்திய பாகிஸ்தான் இல்லையா? இந்திய சீனா இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இவங்க எல்லாம் போய் நின்னா, ரஜினியிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் வரலு அந்த 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 எல்லையில் போய் நின்னா எவனாச்சும் தீவிரவாதி வருவானா? கிட்ட உள்ள நுழைவானா? தீவிரவாத செயலில் ஈடுபடுவானா? வாழை சுருட்டிக்கிட்டு ராவல்பிண்டி வரல ஓடிடுவானே. அங்க போய் உங்களுடைய வீரத்தை காட்டுங்க. இங்க தமிழ்நாடு அரசியல் களத்துல நீங்க வீரத்தை காட்டுறீங்க. இல்ல அவனும் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு எடை போட்டு விடை கொண்டு உங்களுக்கு தகுதி இருக்குன்னா வாங்க, வரவேற்கிறோம். ஏன் எல்லாரும் வரீங்க? உங்களுக்கு மட்டும்தான் அரசியல் அறிவு இருக்கு, இருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு அரசியல் அறிவு இல்லை. நாங்க கல் இயக்கம் 21 வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். எங்களால ஒன்றும் பண்ண முடியல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களை கண்டு ஓடினவர் தான். செல்வ ஜெயலலிதா ஓடினவங்க தான். இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஓடினவங்க தான். ஸ்டாலின் ஓடினவங்க தான். இவரை வர சொல்லுங்க பார்ப்போம். கல் தடை நியாயமானது நிரூபிக்க சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம். இங்க பாருங்க, கல் தடை நியாயமானது நிரூபிக்க சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் கொடுத்துறோம். வர சொல்லுங்களே வாரத்துக்கு. என்ன எங்க மேல நாங்க நயன்தாரா, இந்த குஷ்பு, திரிசா, இந்த மாதிரி நடிகைய தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய தலைவரா வச்சிருந்தோம்னா எப்போ நாங்க ஜெயிச்சிருப்போம். எங்க கோரிக்கை வென்றெடுத்திருக்கலாம். எல்லாருக்கும் நடிகை வேணும், நடிகர் வேணும். இதுதான் இந்த போக்கு. உலக அளவுல தமிழ்நாட்டை பார்த்து தமிழர்கள்னா காரி 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 தொப்புறான். இப்போ ஓட்டு போட்டிருக்கிறோம். எங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு எனக்கே தெரியாது, பல பேருக்கு தெரியாது. அந்த முதல்வர் இருக்கார்ல விஜய், அவருக்கே எம்எல்ஏ அடையாளம் தெரியாது, மந்திரியோட அடையாளம் தெரியாது. என்னது? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்களிச்சிருக்கணும். அப்புறம் எதுக்கு வள்ளுவருக்கு கோட்டம்? எதுக்கு வள்ளுவருக்கு வானலாவி சிலை? எதுக்கு ஒவ்வொரு பேருந்துலயும் வள்ளுவருடைய குரல் படம்? இதுக்கெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கு? படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? இப்ப நடிகர் பட்டாளத்தையே வர சொல்லுங்க, வாரத்துக்கு வர சொல்லுங்க. கல் தடை நியாயமானது நிரூபிக்க சொல்லுங்க. 10 கோடி ரூபாய் கொடுத்துட்றோம். இல்லைன்னா இந்த காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்லுங்க. நான் முடியாதுன்னு சொல்றேன். காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாது. அது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர், மாயமான்கிற. நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்றவங்க வாங்க வாங்க. ஏன்னா நடத்தினவங்க இருக்காங்க, ஜெயலலிதா, கருணாநிதி, இவங்க தான் மாறி மாறி நடத்தினாங்க இல்லையா? சரி, அவங்க 2 பேரும் மேல போயிட்டாங்க, அழைக்க முடியாது. அவங்களுடைய வாரிசு இருக்கீங்கல்ல, வாங்க. அரசியல் வாரிசு எல்லாம் வாங்க, வாங்க, வர சொல்லுங்க.